ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் ப்ரெசன்டேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறுவனத்தில் இருக்கிற வகைகள். போன வீடியோவில் நிறுவனம்னா என்ன, அதில் இருக்க கட்டமைப்புகள் என்னன்னு பார்த்துருப்போம். டைம் இருக்கவங்க ப்ளீஸ் போய் அதை செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் என்னென்ன டைப் இருக்குது? நாங்கள் இதில் மொத்தம் 10 டைப் எழுதியிருக்கேன். அந்த 10 டைப்பையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ், கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி, அன்லிமிட்டட் கம்பெனிஸ், ஒன் பர்சன் கம்பெனிஸ், பப்ளிக் கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ், ஹோல்டிங் ஆர் சப்சிடரி கம்பெனிஸ், அசோசியேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ், சேரிட்டபிள் கம்பெனிஸ். இன்றைக்கி இந்த டைப்ஸ் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒரு டைப்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். இன்றைக்கி நான் கொடுத்துருக்க வீடியோவில் இங்கிலீஷ்லேருந்து தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இதிலிருந்து நீங்கள் இங்கிலீஷ்லேருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸையும் அழகாக நீங்கள் எடுத்துக்கலாம். படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். பொறுப்புகளின் அடிப்படையிலையும் சில நிறுவனங்கள் இயக்கப்படுது. எப்படி? வாங்க பார்க்கலாம். கம்பெனிஸ் லிமிட்டட் பை ஷேர்ஸ். இந்த பொறுப்புகளின் அடிப்படையில் இருக்க நிறுவனங்கள் பங்குகளின் அடிப்படையில் கூட இயங்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேவா? இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வாங்க கீழே இருக்க பாயிண்டில் புரிஞ்சிக்கலாம். சம்டைம்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் சம் கம்பெனிஸ் மைட் நாட் பே த என்டையர் வேல்யூ ஆஃப் தர் ஷேர்ஸ். இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களோட லயபிலிட்டி, அவங்களோட பொறுப்பு என்னென்னா, அவங்க ஒரு கம்பெனிக்குள்ளே வராங்கன்னா அந்த நிறுவனம் சொல்லிடும், நீங்கள் எந்த அளவு எங்களுக்கு பங்கு கொடுக்கணுன்றது. அந்த அளவுக்கான பங்கு அப்போதைக்கு அவங்களால கொடுக்க முடியலைனாலும் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த முழு பங்கையும் செலுத்துகிற வரைக்கும் தான் அவங்களோட பொறுப்பு இருக்கும். அதை இங்கே சொல்கிறாங்க. இன் தீஸ் கம்பெனிஸ் த லயபிலிட்டிஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட். ஒரு வரையறுக்கப்பட்ட பொறுப்பு மட்டும்தான் இந்த மாதிரி பங்குதாரர்கள் இருக்கும். சில நிறுவனங்களில் இஸ் லிமிட்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த அமௌண்ட் நாட் paid by them on their shares. இந்த மாதிரி சில பங்குதாரர்கள் மொத்த பங்கையும் கொடுத்துட்டு ஒரு நிறுவனத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் கொடுக்காம உள்ளே வருவாங்க. பட் அவங்களும் கம்பெனியில் ஒரு ஆள் தான். அவங்களோட பொறுப்பு என்னென்னா, கொடுக்காத இன்னும் எக்ஸப்ட் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கோ அதை கொடுக்குற வரைக்கும் தான் அவங்களோட பொறுப்பு அதில் இருக்கும். அதை தான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. வாங்க அதுக்கு போகலாம். திஸ் மீன்ஸ் that in case of winding up, ஒரு நிறுவனம் என்னைக்கு கணக்கு முடிக்க சொல்கிறாங்களோ, members will be liable only until they pay the remaining amount of their shares. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நிறுவனம் கணக்கெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அன்னைக்கு மிச்சம் செலுத்தாத பங்குதாரர்கள் எவ்வளோ பங்கு கொடுக்கணுமோ அந்த பங்கை அந்த நேரத்தில் அவங்க கொடுக்கணும். அது வரைக்கும் தான் அவங்களோட லயபிள் பொறுப்பு இருக்கும். ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் தேர் ஷேர்ஸ் அவ்வளோதான் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு இந்த பாயிண்டில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். கம்பெனிஸ் லிமிட்டட் பை கேரண்டி. போன இதுவில் கம்பெனிஸ் லிமிட்டட் பை லயபிலிட்டின்னு பார்த்துருப்போம். இது கம்பெனிஸ் லிமிட்டட் பை கேரண்டி. வாக்குகளின் அடிப்படையில் கூட ஒரு நிறுவனம் இயங்கப்படுது. வாக்குனா எலெக்ஷனில் போடுறது இல்லை, வாக்குனா சத்தியம்னு கூட சொல்லுவாங்க. எப்படி? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இன் சம் கம்பெனிஸ், ஒரு சில நிறுவனங்கள் த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், சில குழுக்கள், மெமரண்டம்னா ஒரு லெட்டர் மாதிரி, மென்ஷன்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி தட் சம் மெம்பர்ஸ் கேரண்டி டு பே. இது சில சேரிட்டின்னு கூட சொல்லலாம். கேரண்டி மீன்ஸ் சத்தியம். ஒரு சிலர் ஒரு கம்பெனி இயங்குது அப்படின்னா முழு அமௌண்ட்டையும் கொடுக்காம நான் கொடுக்குறேன்ற ஒரு கேரண்டி கொடுத்துருவாங்க. அவங்க அந்த கம்பெனிக்கு ஓனர் மாதிரி. இல்லைனா ஒரு கேரண்டி, இப்போ ஒரு சேரிட்டபிள் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அந்த சேரிட்டி யார் நடத்துகிறாங்களோ
அவங்க ஒரு கேரண்டி கொடுப்பாங்க, நான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்றேன்னு. அந்த மாதிரி கம்பெனிலாம் கேரண்டிஸ் கம்பெனின்னு அடங்கிடும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் வைண்டிங் அப், மொத்த கணக்கையும் முடிக்கிற டைம் வரும்போது இந்த மாதிரி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி லயபிள். யார் லயபிள்? சத்தியம் கொடுத்தவன் அந்த பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணணும். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஒன்லி டு பே ஒன்லி த அமௌண்ட் ஸோ கேரண்டீட். சொன்ன மாதிரி த கம்பெனி ஆர் இட்ஸ் கிரெடிட்டர்ஸ் cannot compel them to pay any more money. இந்த மாதிரி நிறுவனங்கள் யார் பணம் செலுத்துகிறாங்களோ அவங்கள வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க பணம் கொடுக்க சொல்லி. பிகாஸ் அவங்க வந்து ஒரு சேரிட்டபிள் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்கள போய் நம்மளால் கம்பல் பண்ண முடியாது. அவங்க ஒன்றும் கொடுக்கல் வாங்கலுக்கு வந்து இது பண்ணுறதில்ல. அவங்க நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்களும் கிடையாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் வாலண்டரியாக வந்து கொடுக்குறவங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் நடத்துகிறாங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை போய் அவங்க கம்பல் பண்ணி கேட்க முடியாது. இதுதான் கம்பெனிஸ் லிமிடெட் பை கேரண்டியில் இருக்க பாயிண்ட்ஸ். புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். வாங்க அடுத்த பாயிண்ட்ஸ்க்கெலாம் போகலாம். அன்லிமிட்டெட் கம்பெனிஸ் வரையறைக்கு இல்லாத நிறுவனங்களும் சொல்லலாம், எல்லைகளற்ற நிறுவனங்களும் சொல்லலாம். எப்படி? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அன்லிமிட்டெட் கம்பெனிஸ் ஹாவ் நோ லிமிட்ஸ். அன்லிமிட்டெட் கம்பெனிஸ்க்கு எல்லைகளே கிடையாது. ஆன் த மெம்பர்ஸ் லயபிலிட்டிஸ். எதுக்கு அவங்களுக்கு எல்லைகளே கிடையாது? அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற நபர்களுக்கு பொறுப்புகள் ஒரு இவ்வளோ தான். லிமிட்டெட் கம்பெனிஸ் மாதிரி இல்லை, இவ்வளோதான் ஒரு செட் பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்குது. ஹென்ஸ் த கம்பெனி கேன் யூஸ் ஆல் பர்சனல் அசட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். லிஸ்டட் கம்பெனிஸ் மாதிரி இல்லை, லிமிட்டெட் கம்பெனிஸ் மாதிரி இல்லை, ஒரு சில ஷேர்ஸை மட்டும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கணும்னு. ஒரு அன்லிமிட்டெட் கம்பெனி நினச்சா ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்க மொத்த பங்கையும் தன்னோட செலவு கணக்கில் எழுதிடும். எவ்வளோ வாங்கணுன்றதுலேயும் அவங்க வந்து கணக்கில் ஆட் பண்ணிப்பாங்க. மொத்த காசையை கூட செலவு பண்ணுவாங்க அவங்க. அந்த அதிகாரம் அன்லிஸ்டட் கம்பெனிஸ்கிட்ட இருக்குது. வைல் வைண்டிங் அப், அவங்களோட கணக்குகளை முடிக்கிறதுக்காக பங்குதாரர்கள் கிட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் கூட அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? த லயபிலிட்டிஸ் வில் எக்ஸ்டெண்ட் டு த கம்பெனிஸ் என்டையர் டெப்ட். அவங்களோட பொறுப்புகள் எது வரைக்கும் இருக்குது? வில் எக்ஸ்டெண்ட் டு த கம்பெனிஸ் என்டையர் டெப்ட். கடைசி, அதாவது முழு பங்கையும் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கு எல்லைகளற்ற பொறுப்புகளும் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறாங்க. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸ். இந்த நிறுவனங்கள் எப்படி நடைபெறுதுன்னா ஆட்களை வைத்து நடைபெறுது. ஒரு ஆளாகவும் இருக்கலாம், பல ஆட்களாகவும் இருக்கலாம். எப்படி? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒன் பர்சன் கம்பெனிஸ், ஓபிசி. ஓபிசி மீன்ஸ் ஒன் பர்சன் கம்பெனி. மெம்பர்ஸ் அடிப்படையில் எப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஒரே ஒரு ஆட்களை வைத்து மட்டும்தான், ஒரே ஒரு ஆளை வைத்து மட்டும்தான் இந்த மாதிரி நிறுவனங்கள் நடைபெறும். எப்படி? வாங்க கொடுத்ததுக்கு பார்க்கலாம். These kinds of companies have only one member as their sole shareholder. இந்த மாதிரி நிறுவனங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறுவனத்தில், ஓபிசின்ற நிறுவனத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும். அதுவும் யாராக இருக்கணும்? சோல் ஷேர் ஹோல்டராக இருக்கணும். ஒரே ஒரு பங்குதாரராக இருக்கணும். ஒரு கம்பெனியில் நிறைய பங்குதாரர்கள் இருப்பாங்க, பட் ஓபிசின்ற கம்பெனியில் ஒரே ஒரு பங்குதாரர் தான். தே ஆர் செப்பரேட் ஃப்ரம் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அவங்க வந்து சோல் ப்ரொப்ரைட்டரை விட கொஞ்சம் தனியாக இருப்பாங்க. பிகாஸ் ஓபிசி ஆர் லீகல் என்டிட்டிஸ் டிஸ்டிங்க் ஃப்ரம் தேர் சோல் மெம்பர்ஸ். ஓகேவா? லீகல் என்டிட்டிஸ், அதாவது அவங்களோட நிறுவனத்தை நிறுவனம்னா அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டத்தை வைத்திருக்கணும். அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் படி ஒரு ஆளாக இருக்கணும். ஷேர்ஸ் கொஞ்சம் அன்லிமிட்டடாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு கீழே வந்தால் தான் ஓபிசின்ற கம்பெனி அவங்களால எடுத்து நடத்த முடியும். அன்லைக் அதர் கம்பெனிஸ், மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது ஓபிசி டோன்ட் நீட் டு ஹேவ் எனி மினிமம் ஷேர் கேபிட்டல். மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ தான் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கணும், அவ்வளோதான் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கணும்னு இந்த மாதிரி ஒன் பர்சன் கம்பெனிஸ்க்கு தேவையில்லை. தனி மனித நிறுவனம் இவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து நான் வந்து முதலீடாக வச்சு ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னு இல்லை. ஒரு தனி மனித நிறுவனம் நினச்சா அவன் எவ்வளோ வேணால் ஷேர்ஸை எடுத்துகிட்டு வந்து ஒரு நிறுவனத்தை நடத்தலாம். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அவன் தான் முழுசாக ஏற்றுக்கணும். ஓகேவா?
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். ப்ரைவேட் கம்பெனிஸ், தனியார் நிறுவனங்கள். தனியார் நிறுவனங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர் தோஸ் வாஸ் ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் ரெஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி தனியார் கம்பெனிகளோட குழுக்கள் ஒரு ஆர்டிக்கல் வச்சுருப்பாங்க. என்னென்னா இவங்க வந்து ஃப்ரீ டிரான்ஸ்பிலிட்டி ஆஃப் ஷேர்ஸை தடை பண்ணியிருப்பாங்க. எதுக்காக? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் நீட். இந்த பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அது எதுக்குன்னு பார்க்கலாம். எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்க அசோசியேஷன்ஸில் சில ஷேர்ஸ்லாம் வந்து அன்லிமிட்டடாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ஷேர்ஸில் வந்து ஃப்ரீயாக சுலபமாக எல்லா இடத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பப்ளிக் கம்பெனி மாதிரி அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் நீட் டு ஹேவ் அ மினிமம் ஆஃப் 2. இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் தொடங்கணுன்னா மினிமம் குறைஞ்சது 2லேருந்து அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 200, அதிகபட்சம் 200 ஆட்கள் கண்டிப்பாக இருக்கணும். எது? ஒரு தனியார் கம்பெனியை, தனியார் நிறுவனத்தை தொடங்குற மாதிரி இருந்தால். தீஸ் மெம்பர்ஸ் இன்க்ளூட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபார்மர் எம்ப்ளாயீஸ். இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் அவ்வளோ இன்டர்வியூஸ் இருக்காது. பிகாஸ் வந்து நியூ ஆளுங்களாம் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபார்மர் எம்ப்ளாயீஸ், ஆல்ரெடி இருந்தவங்க, இப்போ இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் அதிகமாக அவங்க வச்சு வேலை செய்வாங்க. புது ஆட்கள் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் கொஞ்சம் ரேராக இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் எடுப்பாங்க. வாஸ் ஆல்சோ ஹோல்ட் ஷேர்ஸ். அவங்களும் சில பங்குகள் அந்த கம்பெனியில் முதலீட்டாளர்களாக இருந்தால் மட்டும்தான் ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்கள எடுப்பாங்க. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கோம். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். பப்ளிக் கம்பெனிஸ், அரசு சார்ந்த நிறுவனங்கள். இன் கான்ட்ராஸ்ட் டு ப்ரைவேட் கம்பெனிஸ், இது தனியார் நிறுவனத்தோட ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. பப்ளிக் கம்பெனிஸ், அரசு நிறுவனங்கள், அலோவ் த மெம்பர்ஸ் டு ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபர். இவனா அரசு நிறுவனங்கள் வந்து அவங்களோட ஷேர்ஸ் லிமிட்டடாக தான் வச்சுருக்கோம். ஸோ அவங்களோட ஷேர்ஸ் வந்து சுலபமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எது? அதர் கம்பெனிஸ்க்கு. செகண்ட்லி, தே நீட் டு ஹேவ் அ மினிமம் ஆஃப் 7. ப்ரைவேட் கம்பெனிஸில் மினிமம் 2, மேக்ஸிமம் 200. பப்ளிக் கம்பெனியில் மினிமம் 7, குறைஞ்சது 7, மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம், அன்லிமிட்டட். they can have is unlimited. Maximum number of members they can have is unlimited. எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கோம். வாங்க அடுத்தது போகலாம். கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் ஹோல்டிங். வைத்திருப்பு, அதிகாரம் மற்றும் வைத்திருப்பு. ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். In some cases, a company's share might be held fully or partly by another company. சில நிறுவனங்கள் நம்ம தொடங்கும்போது முழு முதலீட்டையும் நம்மளே முதலீடு பண்ணி தொடங்க முடியாது. சில முதலீட்டை வந்து சில நிறுவனங்கள் வேறொரு நிறுவனங்கிட்ட இருந்து பங்குகளாக வாங்குவாங்க. பார்ட்லியாகவும் இருக்கலாம், ஃபுல்லியாகவும் இருக்கலாம். Here, the company owning these shares becomes the holding or parent. Parent means பெற்றோர். இந்த இடத்துல இதுக்கு பெற்றோர்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெற்றோர் அக்கறை வச்சுப்பாங்க. இதில் எங்கே அக்கறைன்ற வார்த்தை வருதுன்னா, இப்போ நம்ம மற்ற கம்பெனிக்கிட்டேருந்து ஷேர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணி நம்ம நிறுவனத்தை நடத்தும்போது, நம்ம நிறுவனத்தில் வர ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து பங்கை வாங்கியிருக்கோமோ அந்த நிறுவனம் நம்ம மேலே ஒரு அக்கறை வச்சுப்பாங்க. எதுக்கு? நம்ம கம்பெனி ப்ராஃபிட்டில் போனால் தான் அவங்களுக்கு வேண்டிய ஷேர்ஸ் போய் சேரும். ஸோ அவங்க ஒரு பேரண்ட் மாதிரி இருப்பாங்க, ஒரு ஆர்கனைசர் மாதிரி நம்மக்கிட்ட இருப்பாங்க. லைக்வைஸ் த கம்பெனி ஓஸ் ஷேர்ஸ் த பேரண்ட் கம்பெனி ஓன்ஸ் பிகம்ஸ் இட்ஸ் சப்சிடரி கம்பெனி. நம்ம கம்பெனி, அதாவது மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் ஒய் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, மிஸ்டர் ஒய் வந்து மிஸ்டர் எக்ஸ் கிட்ட இருந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறாரு, பங்குகள்லாம் வாங்குறாருன்னா, மிஸ்டர் எக்ஸுக்கு மிஸ்டர் ஒய் மேலே, மிஸ்டர் ஒய் நிறுவனம் மேலே ஒரு தனிப்பட்ட அக்கறை இருக்கும். அவரோட சப்சிடரி கம்பெனிஸ், அவரோட கம்பெனி மேலே சில அக்கறைகள் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஹோல்டிங் கம்பெனிஸ் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் த சப்சிடரிஸ் by directing the composition of the board of directors. ஹோல்டிங் கம்பெனிஸ், அதாவது வைத்திருப்பு கம்பெனிஸ் என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ, என்னெல்லாம் முடிவெடுக்கிறாங்களோ, அது எல்லாத்தையுமே யாருக்கிட்டேருந்து பங்கு வாங்கியிருக்காங்களோ அவங்கக்கிட்டையும் இப்போ சொல்லணும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அவங்களும் ஒரு ஆளாக இருப்பாங்க. மற்ற கம்பெனியாக இருந்தாலும் பங்கு கொடுத்தவங்களாக இருந்தால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அவங்களும் இருப்பாங்க. ஃபர்தர்மோர், பேரண்ட் கம்பெனிஸ்
also exercise control by owning more than 50 of the subsidiary companies shares. ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்கன்னா சில நிறுவனங்கள் முதலீட்டை முழுசாக வைத்து தொடங்க மாட்டாங்க. 50% முதலீட்டை மட்டும்தான் அவங்க வந்து ஒரு முதலீடாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 50 அவங்க விற்பாங்க, இல்லைனா மற்ற கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குவாங்க. அப்படி வாங்கினா அதுக்கு பேர் தான் ஹோல்டிங் கம்பெனிஸ், வைத்திருப்பு நிறுவனங்கள். புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். அசோசியேட் கம்பெனிஸ், கலந்துரை நிறுவனங்கள் அப்படி கூட சொல்லலாம். என்னடா இது அப்படின்னா வாங்க பார்க்கலாம். Associate companies are those in which other companies have significant influence. கலந்துரை நிறுவனங்கள், கலந்துரை நிறுவனங்கள் வந்து மற்ற கம்பெனி, இதுவும் வந்து மற்ற கம்பெனிக்கு வந்து ஷேர்ஸ் வாங்கும். ஹாவ் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், சிக்னிஃபிகண்ட்னா இம்பார்ட்டண்ட் உரிமைகள், அதாவது சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால் உரிமை, முக்கியத்துவம் வாய்ந்த உரிமைகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அசோசியேட் கம்பெனிஸ், மற்ற அசோசியேட் கம்பெனி மீன்ஸ் அதர்ஸ். ஒரு கம்பெனி முதலீட்டு முழுசாக வச்சு ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும்போது மற்ற கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கினா அந்த கம்பெனி வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். எங்கே யாருக்கிட்ட கொடுத்தாங்களோ அந்த கம்பெனிக்கிட்ட ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். திஸ் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அமௌண்ட்ஸ் டு ஓனர்ஷிப் ஆஃப் அட்லீஸ்ட் 20% ஷேர்ஸ் ஆஃப் தி அசோசியேட் கம்பெனிஸ். இந்த மாதிரி நிறுவனங்கள் 20% பங்குகளை மற்ற கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. வாங்கி தான் அவங்களோட நிறுவனத்தை தொடங்கியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. தி அதர் கம்பெனிஸ் கண்ட்ரோல் கேன் எக்ஸிஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி அசோசியேட் கம்பெனிஸ் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் அண்டர் அன் அக்ரிமெண்ட். அவங்களோட, அதாவது அசோசியேட் கம்பெனிஸோட உரிமை அந்த கம்பெனி ஷேர் யாருக்கிட்ட விற்றாங்களோ அந்த கம்பெனிக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோன்னா, அவங்களோட உரிமை எந்த அளவுக்கு இருக்கோன்னா, அவங்க என்ன டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்களோ, அதாவது வேறு கம்பெனிக்கிட்ட இருந்து, அதாவது வாங்கினவங்க யார் வாங்கினாங்களோ அந்த கம்பெனி எடுக்கிற டிசிஷன்ஸ், அந்த கம்பெனி என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, அவங்க என்னெல்லாம் ஐடியா வச்சுருக்காங்க, இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லணும். யார்கிட்ட இருந்து ஷேர்ஸை வாங்கினாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லணும். பிகாஸ் அவங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனிக்கு. அதனால் அவங்களோட உரிமை அந்த அளவுக்கு இருக்குது, கொடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது அந்த உரிமை. அசோசியேட் கம்பெனிஸ் கேன் ஆல்சோ எக்ஸிஸ்ட் அண்டர் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்ஸ். எஸ், ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்ஸ். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது கேட்குறதுக்கு. ஓகேவா? அதனால தான் அசோசியேட் கம்பெனிஸ் வந்து கொடுத்தவங்க கம்பெனிக்கிட்ட, அதாவது வாங்கினவங்க கம்பெனிக்கிட்ட போயிட்டு அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக உட்காந்து மற்றதெல்லாம் கேட்டு ப்ராஃபிட்டாக லாஸாக லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக அப்படிலாம் கேட்டு கலந்துரையாடுறாங்க. மற்ற கம்பெனியாக இருந்தாலும் அவங்கள ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி. ஓகேவா? வாங்க அடுத்ததுக்கு போகலாம். கம்பெனிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சஸ் டு கேபிட்டல். முதலீட்டை கட்டுப்படுத்துகிற வகையில் கூட கம்பெனிஸ், நிறுவனங்களை பிரிக்கலாம். எப்படி? when we consider the access a company has to capital. ஒரு முதலீட்டை கட்டுப்படுத்துகிறாங்கன்னா அந்த நிறுவனங்கள், கம்பெனிஸ் may either listed or unlisted. அதாவது ஒரு அளவுக்கும் இருக்கலாம் லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது ஒரு அந்த முதலீடு அளவாகவும் இருக்கலாம், அளவுக்கு அதிகமாகவும் இருக்கலாம். புரிஞ்சிருக்கோம்? என்னென்னா, ஒரு முதலீட்டை வச்சு ஒருத்தர் நிறுவனத்தை தொடங்குறாருன்னா அந்த நிறுவனம் முதலீட்டை அளவாகவும் வச்சுக்கலாம், அளவாகவும் வச்சு ஒரு முதலீட்டை அளவாகவும் வச்சு ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம், அளவுக்கு அதிகமாகவும் முதலீட்டை வச்சு தொடங்கலாம். அது தொடங்குறவங்களை பொறுத்து இருக்குது. லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது ஒரு அளவுக்கு இந்த அளவு தான் அப்படின்ற ஒரு முதலீட்டை கொண்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஹேவ் த செக்யூரிட்டிஸ் லிஸ்டட். அவங்களோட செக்யூரிட்டிஸும் ஒரு அளவுக்கு தான் லிஸ்டடாக தான் இருக்கும் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அவங்களோட செக்யூரிட்டிஸும் லிஸ்டடாக இருக்கும், அவங்களோட முதலீடும் லிஸ்டடாக இருக்கும். அதாவது லிஸ்டட் கம்பெனிஸில் எல்லாமே லிஸ்டடாக தான் இருக்கும், அளவாக தான் இருக்கும். திஸ் மீன்ஸ் பீப்புள் கேன் ஃப்ரீலி பை த செக்யூரிட்டிஸ். ஒரு அளவில் இருக்கிறதுனால மக்களுக்கு சுலபமாக இருக்கும். மக்களுக்கு வந்து லிஸ்டட் கம்பெனிஸில் இருக்க செக்யூரிட்டிஸ் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
பிகாஸ் அன்லிமிட்டடாக இருந்ததுன்னா அதை வாங்குறது ரொம்ப கஷ்டம், வாங்கினாலும் அதை விற்க முடியாது. பட் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்னால் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் விற்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கணிச்சு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஹென்ஸ் ஒன்லி பப்ளிக் கம்பெனிஸ் கேன் பி லிஸ்டட். அரசு நிறுவனங்கள் மட்டும்தான் லிஸ்டடாக இருக்கும். ஏன்னா அரசு மட்டும்தான் தன்னோட வருவாயிலிருந்து கொடுக்குறாங்க. அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அரசு நிறுவனம் தானே லிஸ்டடாக இருக்கும். அண்ட் நாட் ப்ரைவேட் கம்பெனிஸ். தனியார் நிறுவனங்கள் அப்படி இல்லை. யார் வேணால் இப்போ தனியார் நிறுவனங்கள் தொடங்கலாம். தனியார் நிறுவனங்கள் தொடங்கினாலே அவங்க அன்லிஸ்டட் தான். ஏன்னா அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்களோ அந்த ப்ராஃபிட்டை உள்ளே போட்டு 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 ஒரு நிறுவனத்தை மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு அப்படி இல்லை, தனக்கு எவ்வளோ எக்கனாமிக்கல் வருதோ அவ்வளோதான் கொடுக்குறாங்க. ஸோ அது லிஸ்டட், இது அன்லிஸ்டட். அன்லிஸ்டட் கம்பெனிஸை பற்றி பார்க்கலாம். அளவில்லா நிறுவனங்கள், ஒரு அளவுக்கு இல்லாதது. அன்லிஸ்டட் கம்பெனிஸ் ஆன் அதர் ஹேண்ட் டோன்ட் லிஸ்ட் த செக்யூரிட்டிஸ். முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை, இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. என்னென்னா அவங்களோட செக்யூரிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு அளவில் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக வச்சுருப்பாங்க. ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போத் பப்ளிக் as well as private companies can come under this category. ரெண்டு பேருமே முதலீடுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. ஆக்சஸ் டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டாலே லிஸ்டட் அன்லிஸ்டட் ரெண்டு கம்பெனியுமே இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். அதர் கம்பெனிஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தது எல்லாமே மேஜர் கம்பெனிஸ். இதெல்லாம் வந்து எல்லா நாட்டிலும் இருக்கிறது. ஓகேவா? இப்போ அதர் கம்பெனி மீன்ஸ் இதுவும் ஒரு கம்பெனி, ஆனால் இது ஒரு சிலது தான் இருக்கும். என்னென்னன்றது பார்ப்போம். கவர்மெண்ட் கம்பெனிஸ், அரசு சார்ந்த நிறுவனங்கள். கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆர் தோஸ் இன் விச் மோர் தென் 50% ஆஃப் ஷேர் கேபிட்டல் இஸ் ஹெல்ட் பை எய்தர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அரசு சார்ந்த நிறுவனங்கள் முதலீட்டை மக்களோட வருவாயிலேருந்து எடுத்துப்பாங்க. எங்கேருந்து எடுத்துப்பாங்க? இந்த மாதிரி நிறுவனங்கள் 50% முதலீட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்குவாங்க, மத்திய அரசுக்கிட்டேருந்து வாங்குவாங்க. ஆர் பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி இல்லைனா ஒரு சில ஷேர்ஸை 50% தாண்டி ஒரு சில ஷேர்ஸ் இன்னும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நிறுவனங்கள் மாநில அரசுக்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஷேர்ஸ் கொடுங்கன்னு. 50% வந்து மத்திய அரசுக்கிட்டையும் ஒரு சிலதை மாநில அரசுக்கிட்டையும் கேட்பாங்க. ஆர் ஜாயிண்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஒன் மோர் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி இல்லையா 50% ஷேர்ஸை வந்து 50% முதலீட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் மிச்சம் இருக்க 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அரசு சார்ந்த நிறுவனங்கள் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்மூத்லி ரன் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். ஃபாரின் கம்பெனிஸ், வெளியுறவு நிறுவனங்கள். என்னடா இது வெளியுறவு நிறுவனங்கள்? ஃபாரின் கம்பெனிஸும் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியாவுனே வச்சுக்கோங்களேன். ஃபாரின் கம்பெனிஸ் கொக்கோ கோலா, சாம்சங், இந்தமாரி ஃபோன் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ஜூஸ் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட பிரான்ச் இந்தியாக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அது இந்தியன் கம்பெனி இல்லை, அது ஒரு ஃபாரின் கம்பெனி. அதோட பிரான்ச் இந்தியாக்குள்ளே இருக்கும்போது அந்த கம்பெனியை நம்ம ஃபாரின் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபாரின் கம்பெனினா என்ன, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் இன்கார்பரேட்டட், சங்கத்தை இணைத்தல், அவுட் சைட் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு நிறுவனம் தொடங்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பிரான்ச்சஸ் வெளிநாட்டில் தொடங்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்க பல கம்பெனிகள் வந்து இந்தியன் கம்பெனிஸாக இருக்கிறது இல்லை. நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸாக தான் இருக்குது, அவுட் சைட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? வெளியுறவுத்துறையாக தான், அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களாக தான் இருக்குது. தே ஆல்சோ கண்டக்ட் பிஸ்னஸ் இன் இந்தியா. அவங்க என்ன தான் வெளிநாட்டு கம்பெனியாக இருந்தாலும் அவங்களோட பிஸ்னஸை வந்து நம்ம நாட்டில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்களாம். யூஸிங் அ பிளேஸ், நம்மளோட பிளேஸை யூஸ் பண்ணிப்பாங்க ஆஃப் பிஸ்னஸ், எய்தர் பை தெம்செல்ஃப் ஆர் வித் சம் அதர் கம்பெனி. ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஃபாரின் கம்பெனிஸ்னால் என்னென்னா, வெளிநாட்டு கம்பெனி வந்து நம்ம நாட்டில் வந்து பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணி நம்ம நாட்டில் வந்து பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபாரின் கம்பெனிஸ். சேரிட்டபிள் கம்பெனிஸ்,
இப்போது சேரிட்டபிள் கம்பெனிஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேரண்டீட் கம்பெனின்னு பார்த்துருப்போம். கேரண்டீட் கம்பெனி சேரிட்டபிள் கம்பெனிஸ் மாதிரி இல்லை. கேரண்டீட் கம்பெனின்றது அது ஒரு ஆள் நடத்துறது. பட் சேரிட்டபிள் கம்பெனிஸ்னால் என்னென்னா, certain companies have charitable purpose, non-profit organizationனு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ப்ராஃபிட் எதிர்பார்த்து செய்கிறவங்க கிடையாது. as their objective. These companies are called Section 8 companies. இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் Section 8 கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக Section 8 கம்பெனிஸ்ன்றாங்க? பிகாஸ் தே ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் Section 8 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. நீங்கள் ஒரு சேரிட்டபிள் கம்பெனியை தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட கம்பெனிஸ் ஆக்ட் Section 8க்கு கீழே வரணும். சிம்பிளாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. Section 8 எந்தெந்த கம்பெனிலாம் Section 8க்குள்ளே வரும் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்டால் சிம்பிளாக யோசிக்காமல் சேரிட்டபிள் கம்பெனிஸ்ன்னு சொல்லிடலாம். பிகாஸ் சேரிட்டபிள் கம்பெனிஸ் தான் Section 8க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி வர்றது. ஓகேவா? சேரிட்டபிள் கம்பெனிஸ் ஹேவ் த ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்ட்ஸ். இந்த மாதிரி கம்பெனியோட வேலை என்னென்னா, முன்னாடி இந்த கம்பெனி மாதிரி இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக தன்னோட நிறுவனத்தை வந்து இயக்கிறது இல்லை. இந்த மாதிரி கம்பெனி தொடங்கினோட முக்கியமான காரணமே ஆர்ட்ஸ், கலை மற்றும் அறிவியல், கல்ச்சர், கலாச்சாரம், ரிலீஜியன், மதம், எஜுகேஷன், கல்வி, ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு, ட்ரேடு, வணிகம் எக்ஸட்ரா. இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே இருக்க சில முக்கியமான விஷயங்கள், அதாவது இதர பல விஷயங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு கம்பெனி நிறுவனம்னாலே ப்ராஃபிட் என்ன. பட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் தொடங்கினதுக்கு காரணமே நம்ம நாட்டில் இருக்க எக்கனாமியை பில்டப் பண்ணுறதுக்காக, நம்ம நாட்டில் இருக்க நிறைய கலைகளை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த கம்பெனிஸ்க்கு ஒரு ஃபண்டு, ஒரு ஸ்காலர்ஷிப், அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஒரு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த மாதிரி சேரிட்டபிள் கம்பெனிஸ் தான் வருது. சின்ஸ் தே டோன்ட் ஏர்ன் ப்ராஃபிட், சொன்ன மாதிரி they also don't pay any dividend to the members. அவங்க வந்து எந்த டிவிடெண்ட்டும் அவங்களோட மெம்பர்ஸ் கொடுக்கறதில்ல, எந்த ப்ராஃபிட்ஸும் ஏர்ன் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஒரே மோட்டிவ் என்னென்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, கலை, அறிவியல், முன்னாடி சொன்ன மாதிரி என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் வந்து ஃபண்ட்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் நான் சொன்னது டைப்ஸ் ஆஃப் கம்பெனி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ்லேருந்து நான் இதுக்கு தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா, பிகாஸ் சில பேருக்கு இங்கிலீஷில் இருக்க சில மீனிங் வந்து தமிழில் தெரிய மாட்டுது. ஸோ இங்கிலீஷில் இருக்க வேர்ட்ஸ் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு, இன்னும் கொஞ்சம் நாலேஜ் அதிகமாகுன்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இப்படி ஒரு புது முயற்சி எடுத்திருக்கோம். புது முயற்சின்னு சொல்லாமல் இப்படி ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ நல்லா தான் பண்ணியிருக்கேன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிள் ப்ரெசன்டேஷனுக்கு. பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் மேலும் இந்த மாதிரி வீடியோவை போட. இந்த மாதிரி காமர்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்டேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.